ஃபோன்லாம் பெருசாக வராத காலத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்குமே வந்து பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்னா நிலாவை காமிச்சு பசங்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு ஊட்டுவோம். ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோனை காமிச்சு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறதுல ஒரு பெரிய சயின்ஸ் ரீதியான உண்மை இருக்குது. நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுக்கு சயின்ஸ் ரீசன் இருக்கும். நிலாவை காமிச்சு ஊட்டும்போது இப்படி நம்மளோட குழந்தைங்களோட கழுத்து வந்து இப்படி மேலே போகுது இல்லையா, அப்போ வந்து அந்த உணவு குழல், தொண்டை அளவு இதெல்லாம் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் அந்த க்ரோத் வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு போகிற ஃப்ளோவும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து செரிமான சக்தியை தூண்டுறதா வந்து சயின்ஸ் ரீதியாக ரீசன் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஃபோனை காமிச்சு ஊட்டுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நிலாவை காமிச்சு மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸ்லாம் ஊட்ட பாருங்கள். நன்றி, வணக்கம்.